ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காயோட சோம்பு ஒரு ஸ்பூனு, பட்டை இலை ஒரு சின்ன பீஸு, பட்டை, நட்சத்திரப்பூ 1, கிராம்பு 4, 2 ஏலக்காய். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுமாதிரி தக்காளி பழத்தையும் நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். 3 தக்காளி பழம் போட்டிருக்கேன். நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு சிக்கன் 250 கிராம் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், ஒரு பட்டை இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது, 1 கப் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு குக்கரில் 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அதே மாதிரி தேங்காய் விழுது அதுவும் அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், சோம்பு, கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பவுடர், எடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வதங்கிருக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி போட்டு பேஸ்ட் வதங்கினோடனா மஞ்சத்தூள், தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கின உடனே சிக்கன் எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதை சேர்த்தணும். சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனை நல்லா வேக விடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் பாதி அளவு நல்லா வெந்திருக்கும். நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கணும். உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் இதோட சேர்த்துக்கணும். இப்போ கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்பேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா வாடெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா இறக்கணும். பாதியெல்லாம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குப்ப எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கொண்டக்கடலை குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு.
சிக்கன் கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.